பேசலாம் சார். நீ போய் ட்ரை பண்ண ட்ரை பண்ண அந்த இதுல எத்தனை போதும். அதில் கூட ஏதாவது கண்டென்ட் பேசுகிற வாய்ப்பு இருக்கு. அதான் நான் லைவ் பார்த்துக்கோங்க. அவர்கள் மறுபடியாக நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய ஃபங்க்ஷன்களுக்காக கண்டிப்பாக நான் ஒருவே சொல்லி வந்தேன். எங்களுடைய நட்பு கிட்டத்தட்ட 45 வருட நட்பு. அவர் நடனம் முடியாத இருக்கும்போது நான் நாடகத்தில் நடிச்சிருந்த காலத்திலிருந்து எங்களுக்கெல்லாம் மீட்டிங் பாயிண்ட் மெட்ராஸ் ஹோட்டல் சாங்கோ. அந்த காலத்திலேருந்து ஒரு ஃப்ரெண்டு. படிப்படியாக எல்லாரும் முன்னேற மாதிரி நாங்களும் முன்னேறோம். நான் முன்னேறி கொண்டே இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் கமல் இருக்காருன்னு பார்த்தா இல்லை, அவர் எவரெஸ்ட் உச்சிக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. நண்பர்கள் பெரிய ஒரு வளர்ச்சி எனக்கெல்லாம் பெருமையாக கண்டிப்பாக யாருக்கு உடம்பு கிடையாது, பெருமையாக இருக்கு. அவர் பேசும்போது எப்போதும் சொல்லுவார், என்ன மாதிரி அவருக்கு ஒரு சிவாஜி கணேசன் வெளியே அவர் சொல்வார், சினிமா உலகத்தை ரெண்டாக பிரிக்க முடியுது, சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று சொல்வார். இப்ப சிவாஜி இல்லைங்கிறத அவருக்கு அப்புறம் இந்த பீரியட் என்ன சொல்றதுக்காக நான் சொன்னேன், இப்ப இருக்கிற நடிகர்கள் பீரியட் எல்லாம் கமலுக்கு முன் கமலுக்கு பின் என்று சொன்னாங்க. பல மேடைகள் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு அதை சந்தோஷமா சொல்றேன். அவர் என்ன வச்சிருக்கிற காரணம் சித்ராஜ கோபுரம் வச்சிருக்கிற அந்த மதிப்பினால கண்டிப்பாக அந்த விழாவுக்கு வந்த இடத்துல எனக்கு படிச்ச போனஸ் மாதிரி என் இனிய நண்பர் அப்துல் ஹமீத் சார் மேலே வந்திருக்கார். அவருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த கரகோஷத்தோடு இந்த நாடகத்தை கோ-ப்ரொடியூசராக ஸ்பான்சர் செய்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ் கிவ் them a big hand. கடந்த 4 நிமிடங்களாக இதை செய்ய போறாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்க ரசிச்சுக்கான ஊக்கத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒவ்வொரு 200 நாளுக்கு மேல போட்ட நாடகம் 100 நாள் ஓடிய படம் அதை திருப்பி எடுத்து பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது நடிச்சவங்க ஜாம்பவான் முத்துராம மனோரமா அது தேங்காய் சீனிவாசன் இப்பேற்பட்ட ரோல் பண்ணாரு. அன்னைக்கு இந்த படத்தை பார்த்ததுலேருந்து என் லைஃப்ல ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். சினிமாவில் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, அதனால அந்த ரோலே எடுத்து நான் நாடகத்தில் பண்ணிட்டேன். வித் பர்மிஷன் ஆஃப் சித்ராஜா கோபு. நான் மட்டும் இருந்திருந்தால் இந்த நாடகம் மிளிர்விட்டிருக்காது, இதில் பிரகாசிச்சிருக்காங்க. இந்த ஹோல் டீம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அண்ட் அத்தனை பேரும் கமல் அவர்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் சார், சின்ன வேண்டுகோள். நீங்க தான் எல்லாருக்கும் இந்த ஹெல்த்தை மட்டும் கொடுக்கணும். எவ்ரிவன் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணி 2-3 நான் கொடுக்கணும்னு கேட்டு வெளில போடாங்க. அதனால முதல்ல I start with my better half who has been a big support to me in the shoot always. After my mother, my wife Sudha Mahendra, please. ரொம்ப கஷ்டமான ரோல் மனோரமா செஞ்சோம், அதை திறம்பட செய்து கை கட்ட வாங்கி பிருந்தா ப்ளீஸ் கிவ் வரீங்க. என் சகோதரி லட்சுமி செய்த அற்புதமான கேரக்டர் பிரமாதமா பண்ணியிருக்க யுவஸ்ரீ அவர்கள். நிஜமாக லூசா நாடகத்துக்கு லூசா தெரியல, அவங்க நல்லா நடிச்சிருக்கிற மோதி அவர்கள் ரமாபிரபா படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த நாடகத்தை எங்களுக்கு ஸ்பான்சர் செய்வதில் பல தடவை போட்டதுனால தான் நாங்கள் 65வது தலைவருக்கு வந்திருக்கோம். அதுக்கு காரணமாக இருக்கிற உங்களுடைய அப்பாஸ் கார்த்திக் அவர்களை நாங்கள் கவனிக்கின்றோம். ஸ்ரீ கமல்ஹாசன் நேற்று இந்த நாடகத்துக்கு நம்ம நடிகர் கார்த்திக் வந்திருந்தார். அவர் பார்த்து அப்படியே அப்பாவை பார்க்குற மாதிரி முத்துராமன் சார் சொன்னார். அந்த ரோலை திறம்பட செஞ்ச DS ராமச்சந்திரராவ் அவர்கள். அந்த நைஸ் ஆக்டர் ஸ்ரீகாந்த் பண்ணவர் திரு உசைன் அவர்கள்.
இந்த ரோலுக்கு சம்டைம்ஸ் நாடகம் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். திடீர்னு ஒருத்தர் வராமல் போயிடுவார் 6 மணிக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சப்ஸ்டியூட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்த திரு ராகவ் அவர்கள். எனக்கும் கமலுக்கும் இனிய நண்பர், எழுத்தாளர். ஆனா இதுல அந்த செட்டியார் நல்லா செய்ய திரு கோபு பாபு அவர்கள். வெளிநாடு மூர்த்தி சாப்பிட செஞ்ச திரு ஜெயச்சந்திரன் அவர்கள். இதில் மட்டும் சின்ன சீக்கிரத்தை நீங்க எல்லாம் முள்ளும் மலரும் படம் பார்த்துருக்கலாம். அந்த படத்தை சின்ன ரஜினியா வச்சது இவ்வளவுதான். இப்ப ரஜினியோட பெருசா இருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் இவரோட சம்டைம்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்த எங்களுடைய வெரி சீனியர் ஆர்டிஸ்ட் ஆர் பாலாஜி அவர்கள். டாக்டராக நடித்த திரு ராமன் அவர்கள், வெரி சீனியர் மெம்பர் ஆஃப் மை குரூப். கமல் சார் ஞாபகம் ராஜபாவலி அந்த சீன்ல கூட இருந்தார். டபுள் பேஸ் ராமன். திரு மனோகர் was a very senior and staunch member of my group. அந்த எம்ஆர்ஆர் வாசுவோட முதல் 20 நாட்கள் அவர் தான் பண்ணியிருக்கார். அந்த ரோல் இப்போ பண்ணிட்டு இருக்கிற எங்க சீனியர் ஆர்டிஸ்ட் ஜெயக்குமார் அவர்கள். ஒரு விஷயம் நேரத்துக்கு நடக்கணும் இவருக்கு சொல்லி பார்த்தோம். 2வது லைன் திரு பார்த்தா பாலாஜி அவர்கள், அவரும் ரொம்ப சப்ஸ்டியூட் பண்ணாரு. இதுல நடிகர் முறையில் நம்ம கதாசிரியர் கௌரவிக்கணும். டாக்டர் ரோல், இன்ஸ்பெக்டர் கமிஷனர் ரோல பண்ண திரு ஸ்ரீராம் அவர்கள், சித்ராலயா ஸ்ரீராம். இதுல வில்லன் ரோல் பண்ண திரு பரத், சசிகுமார் பண்ண இதுல பண்ண பரத் பயங்கர கமலஹாசன் ஃபேன். இந்த பரிசு வாங்க போறதுக்கு முன்னாடி எங்காலே 4 நாள் போயிட்டார். அநேகமாக அரசியல் போயிடும். திரு பிரான்சிஸ் who did the role of the ஜெயச்சந்திரன் படத்தில் பண்ணது தெரியல. ஐயோ உங்களால் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. புதுசாக என்னுடைய ஸ்டேஜ் ஒர்க்கும் எனக்கு பர்சனல் காஸ்டியூமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜோடி ட்ராமாவில் அவங்களாம் போது இஞ்சி போட்டி, அந்த இஞ்சி பாபு அவருக்கு. இந்த நாடகம் அப்பாஸ் எங்களுக்கு 65 தடவை கிட்ட 30 தடவை போட்டிருப்பார். அவருக்கு அடுத்து இந்த நாடகத்தை நிறைய போட்டு எங்களுக்கு பாராட்டுகள் பெற்றுக் கொடுத்த திரு ரோஷினி பத்மநாபன் அவர்கள். மை ஸ்டேஜ் டெக்னீஷியன், லைட், ஸ்டேஜ், சவுண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திரு கலைவழி அவர்கள். நீங்க நல்ல கைதான் கம்ப்ளீட்டா மியூசிக் தான் ஹேண்டில் பண்ணாரு. எங்களுக்கு சீன் செட்ஸ் எல்லாம் எப்போதும் அழகா கொடுக்கிற திரு பத்மா ஸ்டேஜ் கண்ணன் அவர்கள். மை அக்கௌண்டன்ட் ஸ்ரீமதி அமுதா அவர்கள். இவங்களுக்காக தான் நாங்கள் ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணோம். காற்று அதிகமாக தான் போயிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற என் அன்பு சகோதரர் திரு சந்திரமோகன் அவர்கள் அண்ட் மை ஆஃபீஸ் மேனேஜர் மிஸ்டர் நாகராஜன். எங்களுக்கு இத்தனை கிஃப்ட்ஸையும் எங்களுக்காக கமல் சார் அன்பாக கொடுத்த திரு சரவணா ஷாப்பிங் ராஜேஷ் அவர்கள். அப்பாஸ் சார் இந்த விழாவுக்கு ரொம்ப ஸ்பான்சர்ஸ் திரு ரமணி வெஸ்டர்ன் பம்ப்ஸ், டாக்டர் மல்லிகா லட்சுமி பெயின் அண்ட் பைரேஸ்ரீ கேர் ட்ரஸ்ட் அண்ட் திரு தாமோதர் ஜோனல் மேனேஜர் ஏடிசி. திரு ஜெயச்சந்திரன், வணக்கம் கலாபம் அனைவரே.
7 வயதில் வேலையில் வந்தான். என்னுடைய கலை வாழ்வின் ஆரம்பமே நாடகம்தான். அதனை மகனும் படிக்க வளர்த்திருக்கிறான். தமிழகத்திலே இந்த நாடக கலையை இன்னும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கும் வைகை அவருடைய குடும்பம் எத்தனையோ உச்ச நட்சத்திரங்களை இந்த கலை உலகத்தை வழங்கி இருக்கிறது. மக்கள் படிக்கும் தம்மை அர்ப்பணித்தவர்களை கலை உலகின் மூலம் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியது வைகை அவருடைய குடும்பம். முதன்முறையாக இந்த நாடகத்தை பார்க்கின்றேன். நீண்ட காலத்துக்கு முன்பு வைகை மகேந்திரா அவர்களுடைய நாடகம் ஒன்றல்ல பல நாடகங்களை இலங்கையில் மேடையேற்றுவதற்கு நான் ஒரு வாரமாக இருந்தேன் என்ற அந்த நன்றியை மறவாமல் இந்த வேளைக்கு என்னை அழைத்து எனக்கு கௌரவம் வழங்கிய வைகை மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோடு ஒரே ஒரு திரைப்படத்தில் பயணிக்கக்கூடிய பெரும்பான்மையும் எனக்கு கிடைத்தது. நான் பல மேடைகளில் அல்லது என் துறை சார்ந்தவர்களுக்கு பயிற்சி கூட நடத்தும் போது நான் சொல்வது சில காட்சிகளையும் சில பொருள்களையும் சில மனிதர்களையுமே தூரத்தில் வைத்துத்தான் ரசிக்க வேண்டும். நெருங்கிவிட்டால் என்னவோ போலாகிறது. ஆனால் நெருங்கிய பிறகு நம்மை வியந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் வியந்து வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாமனிதர் என் அருமைச்சோழர் கமலஹாசன் அவர்கள். அவர் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் நமது வாழ்க்கையை அந்த வகையில் இந்த நாடகத்தை அவரோடு இணைந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்த வைகை மகேந்திரன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கலைப்பயணம் இன்னும் பல்லாண்டு சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருளதற்கு பிரார்த்தனை செய்து விளங்குகின்றேன். நன்றி, வணக்கம். It's a newcomer to our group. He needs all the encouragement from our family. இவர் என்ன பேசுவார் என்று அரங்கில் உள்ளவர் மட்டுமல்ல அறிவனே உற்று நோக்கும். அறிமுகம் தேவையா? இந்த அறிமுகத்திற்கு கலைஞானி என்ற படத்திற்கு பொருள் தேடி திரையகராணியை புரட்டினேன். என்ன ஆச்சரியம்! அங்கே கமலஹாசன் என்றல்லவா அச்சாரி இருக்கிறது. அதுதானே ரசனாகி இருக்கிறது. சினிமா இவரின் வாசம், சினிமா இவரின் சுவாசம், சினிமா இவரின் விசுவாசம். அதனால்தான் சம்பாதிக்கும் பணத்தை கரையில் இடமாக்காமல் திரையில் படமாக்கி கொண்டிருக்கிறார். உலக நாயகமே வருக, இந்த அரங்கன் காத்திருக்கிறது உங்கள் ஒரே இன்னும் தேவை வருக. இந்த நாடகத்துக்கு நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப நெருங்கியவங்களுக்கு தான் கடைசியாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்வோம். அதனாலேயே நம்ம ஃப்ரெண்டு தான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் தள்ளி தள்ளி ரொம்ப தள்ளி ஃப்ரெண்டாக இல்லாமல் போயிடுவாங்க. எனக்கு இன்னொரு பையன் கூட அவர் ஞாபகம் நினைக்கிறேன். நானும் பார்க்க வந்தேங்க திடீர்னு நடிகை சொல்லிட்டு வர்றாங்க பையன். ஒரு பழைய கதை நினைவுபடுத்த கடமை பெற்றிருக்கிறேன். நான் 45-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இவங்க அப்பா இவர் பட்டு அவர்களை கௌரவிப்பதற்காக பட்டு அவர்களுடன் சேர்ந்து போட்ட நாடகங்களை எல்லாம் மீண்டும் அரங்கேற்றினார்கள். அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு போனோம், அந்த விழாவை பார்க்கறதுக்கு போனோம். அங்கே ஒரு ஆள் வரல. இந்த சப்ஸ்டியூட்ல இன்னைக்கு புதுசாக ஒரு பையன் வந்தாங்க. அந்த மாதிரி பையன் நான் பார்க்க போயிருந்தேன். பின்னும் பார்த்தா நமக்கு தெரியுமே மகேந்திரா தெரியணும், மற்றவங்களுக்கு காட்டிக்கலாமே இருக்கலாம். அங்கே போய் நான் கை கழுகலாம்னு போனால் கையில் ஒரு 40 பக்கம் நோட் புக்கு கொடுத்து இந்த வேஷம் நீ பண்ணுறேன்னாரு. அது எப்படி பண்ணேன்னு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இல்லை. பக்கத்தில் நடிக்கிறவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அது எப்படியோ நடிச்சு கொடுத்தேன். அந்த பையன் எனக்கு இன்றைக்கு கூட இருந்தது. அந்த ஒரு சின்ன வேஷம் பண்ணிடுறேன்னு சொல்லிடுவாங்க. நானும் அவ்வளோ லூசு பண்ணிடுவேன். நாடகத்தின் பால் இருக்கும், இந்த குடும்பத்திற்கே இருக்கும்
பார்த்து நன்றி சொல்ல வேண்டிய ஒரு பட்டு. ஏன்னா இவங்களும் கைவிட்டாங்க என்ன ஆகும் தமிழ்நாடு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் சினிமாவிலிருந்து நாடகத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சினிமாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்தது சும்மா வெளிப்பட மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பிறகு நடிப்பு இன்னது ரசிகர்கள் முன்னால் எப்படி தைரியமாக அமளிக்க வேண்டும் என்றெல்லாம் கையை பிடித்து தலையை பிடித்து நோவாக்கட்டை பிடித்து குழந்தைக்கு சொல்லித் தருவது மாதிரி சொல்லிக் கொடுத்த ஆசான் திரு டி.கே. சண்முகம் அவர்கள். அந்த கைப்பட்டதுனால தான் திரு பாலச்சந்தர் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், ஸ்ரீதர் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீதர் அவர்கள்ட்டையும் ஏபி நாகராஜன் அவர்கள்ட்டையும் எனக்கு ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி கிடைத்தது. ஓ, டீச்சர்ஸ் இருந்த பையனா அப்படிங்கிறது தான். இந்த இதுல எனக்கு நட்பு போக சில அதிசயமான ஒற்றுமைகள் உண்டு. பாலச்சந்தருக்கு அறிமுகமானது போக எங்க 2 பேர் அம்மா பேரும் ஒண்ணுதான். ஸோ ராஜ்கமல்ல வந்து இவங்களும் பார்த்தார் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அந்த சாலை ஆசையை பொறுத்தவரை அவருக்கு நிஜமாகவே பார்க்கலாம். எது செஞ்சாலும் இதை வாழ்க்கையிட்டே இருப்பாங்க. உடம்பு முடியாமல் இருந்தால் கூட தசாவதாரம் படத்தின் போது எனக்கு வந்து அந்த படத்தில் இந்த வேஷம் நான் போடுறேன்னு தெரிஞ்சதும் அந்த புத்தகங்களை எல்லாம் கொடுத்து பாராட்டி போனார். இன்னும் நான் நினைவுபடுத்துகிறேன். இப்போ கூட அடிக்கடி நாங்கள் தான் ஃபோனில் பேசினாங்க. அதற்கு ஃபோனில் ஏன் பேச மாட்டேங்கிறேன். எனக்கு அந்த பெயர் காரணம் மாத்திரம் இல்லை, இருந்தாலும் என் தாய் கொடுத்தாங்க மாதிரி தான். அந்த குடும்பமே நாடகத்தை தங்கள் கடமையாக எடுத்துக்கொண்டு செய்வதற்கு நான் ஒரு நாடகக்காரனாக இருந்தேன் என்ற நிலையில் அவர்களை வணங்கி பணிபுரிந்திருக்கிறேன். இந்த நாடகத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைப்பது, முதலில் நாடகமாக போட்ட போதும் பார்த்திருக்கிறேன், வியந்து இன்றும் பார்த்திருக்கிறேன். அதில் என்ன அந்த நாடகாசிரியர்களோடவே உட்கார்ந்து பார்க்கிற பெருமை எனக்கு கிடைக்கும்னு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். நான் நம்பியவே மாட்டேன். ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை எழுத்தாளர் தமிழுக்கு. நகைச்சுவை எழுத்தாளர் அவரை குறுக்கி வைக்கலாம். அவர் சீரியஸாக எழுத சொன்னால் அதுதான் எழுத்தாளர். ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை எழுத்தாளர். பல சந்தோஷத்தை பல பேருக்கு பல தலைமுறைகளுக்கு அவரும் இந்த விழாவுக்கு வந்தது. பல நாள் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாற்றம் போய்க்காம வந்து எல்லாரையும் பார்த்து இந்த கலைஞர்களை எல்லாம் பார்த்து வரதுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்து வந்தேன். ஸோ யாருக்கும் நகைக்குறை இருக்காது. ரொம்ப அற்புதமான எல்லாரும் எடுத்தீர்கள். நன்றி. நாடகத்தை இன்னும் பல நாடகங்கள் நீங்கள் போட்டு இன்னும் பல புதிய நிறைய போட்டிகள் பார்த்து நிறைய இந்த வாய்ப்பை கமல் சார் இன்னொன்று சொல்றேன். இன்னைக்கு அந்த தைரியம் ஜாஸ்தி. ஏன் சொல்லுங்க, கமல் முன்னாடி நான் டான்ஸ் ஆடிருக்கேன். ரொம்ப அசட்டு தைரியம். இந்த வருஷம் இவரோட கோஆபரேஷன் ஃபுல்லாக ஏன்னா இந்த வருடம் என் தந்தை நாடக தந்தை என்று சொல்லக்கூடிய தந்தை வைஜிபி அவர்களுடைய பர்த் சென்டரை 100ஆம் விழா நடந்தது. அது ஒரு ஆரம்பம் தான். கமல் ஆரம்பிச்சு வச்சாரு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா என் அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட். அவங்க பேசிக்கிறது ரொம்ப தமாஷா இருக்கும். அது மேடையில் சொல்ல முடியாது. அதனால தேங்க்யூ கமல் ஃபார் தேங்க்யூ அமித் சார். Man who sponsored the first outdoor. Thanks to Sri Ram Properties. Thanks to Mrs. Vaidiki. She is only 91 years young and still active in our country. And for Karagoshathodu, for all the group members who have been cooperating. என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய கசல்களையும் எல்லாருக்கும் கமல் சார்த்தையும் கேட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் சார்பாக தமிழ் நாடக உலகம் சார்பாக நன்றி. அப்பாஸ் கார்த்திக் ஸ்பெஷல் நன்றி. ஸ்பெஷல் நன்றி.